ஹாய் அண்ட் லவர்ஸ், நம்ம லைஃப்பில் எல்லாருமே இந்த கியூபை ஒரு வாட்டியாக சால்வ் பண்ணி எல்லோரும் முன்னாடி கெத்து காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆசைக்காகவே ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு கியூப் இருக்கும். பட் ஒரு கலரை மட்டும் அவங்களால சால்வ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கலரை சால்வ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பசில் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கிறதும், இன்னொன்று இதுக்கு கான்சன்ட்ரேஷன் மைண்ட் அதிகமாக தேவைப்படும். அந்த ரீசன்ஸ்னாலே பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸ்க்கு நான் இதில் பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த கிளிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் மினிமம் 30 செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் 1.5 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியும். இன்னொரு சால்விங் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம். அந்த கிளிப்பை வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக்ஸ்லேருந்து போயிடலாம். கியூபை ஒரு கலர் உங்கள் ஃபேஸை பார்த்து வச்சுட்டு இந்த போல் ரைட் சைடில் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா அதை ஆறுன்னு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா R'. அதே எல்லை லெஃப்ட் சைடில் இது போல் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா எல்லும்பாங்க. அதை நீங்கள் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா L'. அதுபோலவே மேலே அப்பர் லேயர் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா யூன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா U'. சேம் திங் கீழே இருக்கிற அந்த டவுன் ஃபேஸ் அதையும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா Dன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா D'. ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா Fன்னு சொல்லுவாங்க. அதே கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா F' சொல்லுவாங்க. இதுதான் இதோட பேசிக்ஸ். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம கொடுக்குற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃபார்முலாவை கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களால் கியூபை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கியூபோட பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்லேருந்து போயிடலாம், ஒரு கலர்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா கியூபை சேர்ந்துருந்தது எல்லாத்தையுமே நான் இது போல் கலைச்சிட்டேன். மக்களே, இந்த பசிலை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டிஷனுக்கு தகுந்த ஃபார்முலாஸ் போட்டு கண்டினியூவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான டைமை கம்பல்சரி குறைக்க முடியும். ஏன்னா கண்டினியூ ப்ராக்டிக்ஸ் இல்லைன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வர முடியாது. ஸ்பீடு இல்லாமல் உங்களால் குறிப்பிட்ட ஸ்மால் டைமுக்குள்ளே உங்களால் இதை சால்வ் பண்ண கம்பல்சரி முடியாது. அதனால் கம்பல்சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அன்சால்விங் கியூப் இது போல் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கலர்லேருந்து தான் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா அந்த சென்டராக இருக்கணும். அது கார்னரில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா சென்டரில் இருந்து தான் நம்மளால் ஒரு ப்ளஸ்ஸை மேக் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுற கலரை சென்டராக வச்சுக்கிட்டு அந்த சென்டரை வச்சு நீங்கள் ஒரு ப்ளஸ் ஃபார்மேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலரை வச்சு ஒரு பேஸை நான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் அப்பில் ஒரு கலரை சேர்க்குறதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஏன்னா ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கியூபோட மெக்கானிசம் புரியும். மெக்கானிசம் புரிஞ்சவே ஓரளவு உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஐக்யூ லெவல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் வர வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் எல்லாமே ஆப்போசிட்டில் அது கீழே இருக்கிற கலரோட மேட்ச் ஆகணும். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது சைடில் இருக்கிற கலரும் சென்டர் கலரும் மேட்ச் ஆகணும். அதுதான் கண்டிஷன். ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் கியூபை சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே கிடக்கும். உங்களால் எப்பயுமே சால்வ் பண்ண முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலர் எடுத்துக்கிறீங்க. அதில் ப்ளஸ்ஸு வர வச்சுட்டு அந்த ப்ளஸ்ஸு அதோட சைடோட செகண்ட் கலரோட மேட்ச் ஆகணும். அதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடியில் இருக்கிற அதாவது கீழே இருக்கிற டவுன் போர்ஷனை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீ ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ அப்படியே நீங்கள் கியூபை ஆப்போசிட் திருப்பி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் கார்னர் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் கலர், அதாவது உங்கள் ஃபேஸை பார்த்து இருக்கிற கலரும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற கலரும் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதை வச்சு தான் உங்களால் அந்த கார்னர் கலரை மேட்ச் பண்ண முடியும். இப்போது ரைட் சைடில் இருக்கிற கலரை நான் மேட்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். என் ஃபேஸை பார்த்து இருக்கிறது க்ரீன், அதே எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஒயிட். அப்போ க்ரீனும் ஒயிட்டும் இருக்கிற கலரை நான் ஃபைன் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த கலரை நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை பார்த்து வச்சுருந்த நம்ம க்ரீன் ஃபேஸோடு கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எந்த ஃபேஸை வச்சு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் தான் உங்களை பார்த்துருக்கணும். ஃபேஸை திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அப்ளைபிள் ஆகாது. இப்போது நான் இந்த மேலே கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் சேர்ந்துடும். இப்போ க்ரீன் ஒயிட் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ப்ளூ சேர்க்க போகிறோம். அப்போ அந்த ஒயிட் ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ரோலேயே இருக்குது. இப்போ மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரதுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன்னா சேம் அதே ஃபார்முலா தான் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகிறதுக்கும். பட் என்னென்னா நீங்கள் சென்டர் கலர் எந்த கலரோ அந்த கலரோட ஃபேஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போது அந்த ஒயிட் ப்ளூவை சேம் அதே ஃபார்முலாவை போட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம். இப்போ வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா? சேம் அந்த ஒயிட் ஃபேஸை அந்த ஒயிட் சென்டரோட மேட்ச் பண்ணியாச்சு. இப்போது அதே ஃபார்முலாவை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கலர் நமக்கு அங்கே மேட்ச் ஆகிரும். இதில் உங்களுக்கு
அந்த டேஷ் அதாவது நீங்கள் திருப்புற டேரெக்ஷனும் அதோட ஆப்போசிட் டேரெக்ஷனும் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளூ ஒயிட் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கலரை நம்ம சேர்க்க போகிறோம். க்ரீன் எல்லோ சேர்க்க போகிறோம். க்ரீன் எல்லோ நமக்கு மேலேயே தான் இருக்குது. இந்த கலரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடுக்கு உண்டான ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதோட ஃபார்முலா இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம அந்த கலரை இந்த செகண்ட் ரோவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ சேம் அதே போலவே நம்ம ரைட் சைட் போட்டால் அதே ஃபார்முலாவை லெஃப்ட் சைடுக்கு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் வந்துருச்சு. இன்னும் ஒரு கலர் மட்டும் ப்ளூ எல்லோ நம்ம சேர்த்தணும். பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயே கிடக்கா, அதே ஃபேஸில் மேட்ச் ஆகிரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போடும்போது ஒரு சில கலர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ரோ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 60% நம்ம முடிச்சிட்டோம். இப்போ டாப் ரோ மட்டும்தான் இருக்குது. இந்த டாப் ரோவில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எல்லை வந்து தலைகளாக போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆரஞ்சு கலரில். இதுதான் அதோட கண்டிஷன். மேலே வந்து ப்ளஸ் கொண்டு வரணும். அதுக்கு ஸ்டார்ட்டப் பார்த்திங்கன்னா அந்த எல்லை தலைகளாக போட்ட மாதிரி நம்ம இருக்கணும். அது இல்லைனா கூட பரவாயில்ல, சென்டர் கலர் இருந்தால் கூட ஓகே. அந்த கலரை வச்சு நீங்கள் இந்த மேலே இருந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் கண்டிஷன்ஸை மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லை தலைகளாக போட்ட மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். அதை அந்த ஃபார்முலா வச்சுட்டு அந்த ஃபேஸ் உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடுங்க. இந்த மாதிரி வெர்டிகுலராக 3 ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ அந்த வெர்டிகுலரை இந்த மாதிரி சென்டர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த சேம் ஃபார்முலா அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டாப்பில் நம்ம ப்ளஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோவில் சேம் கலரு, அதாவது எல்லா சைடும் ப்ளஸ் கொண்டு வரணும். சொல்ல போனோம்னா இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிற கலர் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஏதாவது சேம் 2 கலர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிரும். ஆனால் 2 கலர் மேட்ச் ஆகாது. அதை கொண்டு வரதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த ஆல்ரெடி மேட்ச் இருக்கிற 2 கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும் ஒரு கலரை. இன்னொரு கலர் வந்து ஃபேஸ்க்கு பின்னாடி இருக்கணும். அது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வச்சுட்டு அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நமக்கு 4 சைடுமே எல்லா கலர்லேயும் ப்ளஸ் மேட்ச் ஆகிரும். இப்போது எல்லா சைட்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது எல்லா கண்டிஷன்ஸும் முடிஞ்சுது. இப்போ நமக்கு கார்னர், அதாவது டாப் ரோவில் கார்னர்ஸ் மட்டும் சேர்க்கணும். இதுக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்னர் எப்பயுமே சேர்க்கும்போது அந்த கார்னர் பீஸில் அந்த கார்னருக்கு உண்டான 3 கலர் மேட்ச் ஆகிருக்கணும். இப்போ இதில் ரைட் சைடில் மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எல்லோ ஆரஞ்சு க்ரீன் அந்த சைடு. பட் அந்த 3 ஃபேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகிருக்காது. மிஸ் மேட்ச் ஆகி வேறு கலர் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேர்ந்தது கலைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, இது போல் கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டினியூவாக போட அந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரில் எந்த கலருமே மேட்ச் ஆகலைங்களா. இப்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலா போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு கலர் இந்த க்ரீன் ஒயிட் ஆரஞ்சு பார்த்தீங்களா மேட்ச் ஆயிடுச்சா. ஒரு சைடு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த சேர்ந்ததை நீங்கள் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு எங்கேயுமே சேரல, ஒரே ஒரு கலர் மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதாவது அந்த இதில் 3மே மேட்ச் ஆகிருக்கு. அந்த மேட்ச் ஆனதை ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எந்த ரீசனுக்காகவும் உங்கள் க்யூபோட ஃபேஸ் மாறக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 4 சைடுமே 3 கலரும் மேட்ச் ஆக வந்துருச்சு. மக்களே, நான் மேட்ச்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறது அர்த்தம் கிடையாது. அந்த 3 ஃபேஸுக்கு உண்டான கலர் அந்த இடத்த கார்னருக்கு வந்திருக்கணும். அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. அது மேட்ச் ஆனாலும் சரி, மேட்ச் ஆகலைனாலும் சரி, அந்த 3 ஃபேஸுக்கு உண்டான கலர் வந்து அங்கே இருக்கணும். இப்போ இது போல் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு அதை நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா போடுங்க. கண்டினியூவாக இந்த ஃபார்முலா போட அதாவது ஒரு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு க்யூப் சால்வ் ஆகிரும். இப்போ பாருங்கள், கிராஸ் வந்து சேர்ந்துருச்சுங்களா. எப்பயுமே ஃபைனல் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது சேர்ந்த பாகத்தை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபார்முலாவை ரைட் சைடில் அப்ளை பண்ணணும். ஃபேஸை மாற்றாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ சேம் அதே ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ணுறேன். 2 டைம்ஸில் வந்து உங்களுக்கு பாருங்கள் க்யூப் சேர்ந்துடும். கிராஸ் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரே சைடாக சேர்ந்துருச்சா. இப்போ சேம் அதே கண்டிஷன் தான். சேர்ந்ததை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரைட் சைடில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். பட் ஃபேஸ் வந்து மாறக்கூடாது. ஒயிட் ஃபேஸ் தான் எங்கிட்ட இருக்குது, அந்த ஃபேஸ் மாறக்கூடாது. நீங்கள் கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலம் மட்டும்தான் உங்களால் இந்த க்யூபை இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, சால்வ் ஆயிடுச்சு.
அண்ட் மக்களே, நீங்கள் இந்த வீடியோட டியூரேஷன் அதிகமாக இருக்கிறனால இது ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க. இந்த ஃபார்முலா அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த க்யூபை சால்வ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா ஒரு கண்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் கூட மோஸ்ட்லி ஒரு வீக்கில் உங்களால் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே நீங்களே சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீடு வராது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் சேர்த்தாச்சு, ஏன்னா இதுக்கு ஃபார்முலா கிடையாது. இப்போ செகண்ட் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் என்னால் சேர்த்த முடியும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 1 2 3. மக்களே, இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னால் 1 நிமிஷம் 29 செகண்ட்ஸில் சால்வ் பண்ண முடியும். பட் கண்டினியூ ப்ராக்டிக்ஸும் அந்த க்யூபை ரொட்டேட் பண்ணுற அந்த டேட்டிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதோட உங்களால் டைம் டியூரேஷனை கம்மி பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த க்யூபை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.